ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அரசியலில் புது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் டிவிகேல முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் இணைகிறாரா என்று ஒரு வதந்தி பரவிட்டு வருது. அதாவது அவர் ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5 என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 1000 பேர் முன்னிலையிலோ இல்லை 10,000 பேர் முன்னிலையிலோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்கிற கட்சி ஆஃபீஸில் நான் காலையில் 9:15 என்னுடைய நிலைப்பாட்டு என்னான்னு, தொண்டர்களின் நிலைப்பாட்டு என்னான்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அதாவது நமது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக உடைஞ்சிது. அதில் பார்த்திங்கன்னா சசிகலா டீமாகவும் இன்னொன்று ஓபிஎஸ் டீமாகவும் இருந்தது. அதில் சசிகலா டீமில் இருந்த திரு இபிஎஸும் அவருடைய நம்பிக்கைக்குரியவருமான கே.ஏ. செங்கோட்டையனும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. நாளடைவில் இபிஎஸ் 4.5 வருஷம் ஆட்சி நல்லாவே செஞ்சார். அது போக கடந்த 2021 எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 75 இடத்துல ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்தாங்க. அதிலிருந்து பல பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ளே ஏற்பட்டுகிட்டே வந்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா தினகரன் அவங்கள ஒதுக்குனது, சசிகலாவை ஒதுக்குனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை டோட்டலாக ஒதுக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆயிருக்காங்க. அந்த மாதிரி இந்த சமயத்தில் தான் திரு கே.ஏ. செங்கோட்டையனோடையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொஞ்சம் நாட்களாகவே சலசலப்பு இருந்தது. இதை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அவர் சட்டமன்றத்திலே பார்த்திங்கன்னா அவர் தனியாக வருவார், இவர் தனியாக வருவாங்க. கட்சிக்காரங்க கூட சேர்ந்து வராமல் செங்கோட்டையன் தனியாக வருவார். எடப்பாடி பேசும்போது செங்கோட்டையனாக இருக்க மாட்டார், செங்கோட்டையன் இருக்கும்போது எடப்பாடி இருக்க மாட்டார். இது மாதிரி நிறையா சம்பவம் நம்ம நாளடைவில் பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க. பல வதந்திகள்லாம் வந்துச்சு. அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வர்றாரு. அப்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே எடப்பாடி போகிற வழியில் எல்லார் இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல அமோகமான மக்களோட வரவேற்பு கூட்டமும், திமுக ஆட்சியோட அவ்வளோ இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் எடுத்து வச்சுட்டே இருந்தார். மக்கள்கிட்டையும் இவர் கொண்டு போய் சேர்த்து. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம கே.ஏ. செங்கோட்டையனும் நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 5 கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தொண்டர்களை சந்தித்து தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னான்னு எல்லாரும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஓபிஎஸும் சசிகலாவும் இதுக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருக்காங்க, பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லி. அப்படி சேர்ந்தால் மட்டுமே தான் திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணையில் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஓபிஎஸும் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, சசிகலா சொன்னதை நான் வரவேற்கிறேன், அதுவும் இல்லாத நான் அதிமுகவை ஒன்றிணைக்கிற வேலையில் நான் ஈடுபடுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் டிடிவி தினகரனும் தன்னுடைய நிலைப்பாட்டை, கூட்டணியோட நிலைப்பாட்டை நான் டிசம்பருக்குள்ளே சொல்கிறேன்னு அவரும் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாருமே ஏடிஎம்கே ஆப்போசிட்டாக இருக்கிற காரணத்தினால தான் ஏடிஎம்கேனால் இன்ன வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால தான் அவங்க தோற்றுக்கிட்டே வராங்க. அதாவது கூட இருந்தவங்களே ஏடிஎம்கே அழியணும், நாங்கள் தான் வரணும்னு சொல்லி அவளோட இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேனால் எந்த ஒரு இதுலேயும் கட்சியிலையும் சரி, தன்னுடைய எலெக்ஷன்லேயும் தேர்தலையும் சரி அவங்களால ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை சரி செய்யணும்னா எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்து சமாதானப்படுத்தி இபிஎஸ் சரி செய்யணும். அப்படி இல்லைன்னா கட்சி இன்னும் இதுமாக தான் போகும். இப்போ செங்கோட்டையன் ஒரு பக்கம், நாளைக்கு கட்சியில் 4-5 பேர் இன்னும் இருக்காங்க, அதிருப்தி இருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைப்பாட்டில் என்னான்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கூட்டணியை பற்றி பலப்படுத்தணும் இபிஎஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சில அரசியல் ஆலோசகர்களோ இல்லை விமர்சகர்களோ சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளோட இபிஎஸ் என்ன முடிவெடுப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னு செப்டம்பர் 5 தான் அதுவும் தெரிய வரும். அப்படி இருக்கும்போது தான் ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. அவர் ஒரு போன மாதம் ஸ்டாலினை கொண்டு போய் பார்த்துருக்காரு. டிடிவி தினகரனும் பார்த்திங்கன்னா டிவிகேல இணையலான்னு சொல்லி ஒரு
தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட கேட்டுட்டு வராரு. இப்போ எல்லோரும் சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து டிவிகேல இணைஞ்சாங்கன்னா இன்னும் விஜயோட கூட்டணி இன்னும் பலப்படும். சொல்லப்போனால் 2026 டிவிகே தலைவர், அதாவது நடிகர் விஜய் முதலமைச்சராக கூட வருவதற்கு ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா முதலமைச்சராக வருவது கூட தகுதி இருக்குது. ஆக்சுவலி அதுதான் இப்போ சினாரியாவும் போயிட்டுருக்குது. அவருடைய மாநாடு நடத்தின அத்தனை மாநாட்டிலையும் கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ கூட்டம், மக்களோட கூட்டம் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு கட்சிக்குமே இந்த மாதிரி, அதாவது ஆண்ட கட்சிக்கும் சரி ஆளுகின்ற கட்சிக்கும் சரி இந்தளவு கூட்டம் வந்தது கிடையாது. ஸோ விஜய் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய கொள்கையெல்லாம் மாற்றி நிலைப்பாட்டையெல்லாம் மாற்றி இது பண்ணார்னா கண்டிப்பாக 2026 விஜய் முதலமைச்சராக, தமிழ்நாட்டு முதலமைச்சராக அரியணை ஏறுவார். பார்ப்போம் விஜயோட கட்சியில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் இணையிறாங்களா, இல்லை செங்கோட்டையன் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரா. இதை பார்த்துக்கிட்டு இபிஎஸ் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மீட்டிங்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னான்னு செப்டம்பர் 5 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டுமே உண்மை நிலவரம் என்னான்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் அதிமுக கட்சியோட கூட்டணி பற்றியும் தலைவர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் 5 வரைக்கும் நம்ம எல்லாம் காத்துட்ருப்போம். பாய்.